இந்த வீடியோவில் புல்லட்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது 11th Gear தமிழ் மோட்டார் சேனல். நான் உங்கள் சிவா. இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350cc செல்ஃப் ஸ்டார்டருக்கான ஒன் வே கிளச் மாற்ற போகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம செல்ஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா பெரும்பாலும் எடுக்காது. ஒரு 10 டைம் போட்டால் ஒரு 2 டைம் ஒரு டைம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதற்கு ஷோரூமில் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒன் வே மெக்கானிசம், ஒன் வே கிளச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கியரோட வரக்கூடிய அந்த செட்டு கொடுப்பாங்க. ஒரு 4700 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி ஆகும். அது இல்லாம பேக்கிங் லேபர் எல்லாம் சேர்த்தா இது ஒரு பெரிய வேலையை ஆக்கிடுவாங்க. ஒரு 5500 அல்லது 6000 ரூபாய்க்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுல வரக்கூடிய அந்த பர்டிகுலரா ஒன் வே ஒரு டைரக்ஷன்ல சுத்தக்கூடிய அந்த பேரிங் மட்டும் தான் அதுல போகும். வழக்கமாக அந்த பேரிங் மட்டும் மாத்த போறோம். அந்த பேரிங் கூட நம்ம லோக்கல்ல வாங்கல, பெராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் வாங்கியிருப்போம். தொடர்ந்து பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு கிளட்ச் கேஸ் உள்ளதான் வரும். இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணணும். என்ஜின் ஆயில் அவுத்துட்டு கிளட்ச் கேஸ் ரிமூவ் பண்ணி கிளட்ச் எல்லாம் அவுக்கணும். ஸ்டெப்பா போக போகுது. இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு டீடைலா புரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 500cc கிளட்ச் ஆல்ட்ரேஷன் பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதையும் நீங்க தேவைப்பட்டா பார்க்கலாம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ உள்ள போலாம். இறக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 12 mm இந்த போல்ட் அவுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காட்டக்கூடிய 19 இந்த போல்ட் அவுத்தணும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஸ்ட்ரெயினர், இது 3 அவுத்துட்டு என்ஜின் ஆயில் ஃபுல்லாக இறக்கணும். ஆயில் மாற்றும் போது இதை அவுத்தா போகிறோம், ஸ்ட்ரெயினர் அவுத்தா போகிறோம். இப்போ நம்ம ஆயில் இறக்கிட்டு திரும்ப இதே ஆயில் தான் ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போல்டு அதே மாதிரி இந்த போல்டு 2 போல்டு அவுத்துட்டு ஆயில் எடுக்க போகிறோம். ஆயில் இறக்கிருக்கோம். இப்போ 2 இடத்துலையும் ஊற்றிட்டு இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. புல்லட் பொறுத்த வரைக்கும் 3 இடத்துலையும் ஆயில் இறக்கணும்னா தான் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க ஆயில் எல்லாமே வரும். நம்ம பெரிய போல்டை மட்டும் அவுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தால் ஒரு 2 அல்லது 1.5 லிட்டர் தான் வரும். 1 லிட்டர் உள்ளே தங்கிக்கும். என்ஜினுடைய அமைப்பு அப்படி. அதனால தான் அவங்க 2 இடம் 3 இடங்களில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆயில் இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பக்கம் கிளட்ச் கேஸ் அவுக்க போகிறோம். கிளட்ச் கேஸ் அவுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளட்ச் கேஸில் வரக்கூடிய 11 போல்டு வரும். இதில் M6 8ஆம் நம்பர் தலை இருக்கக்கூடிய 8ஆம் நம்பர் டீராட் போடக்கூடிய போல்டு 11 போல்டு வரும். இப்போ 11 போல்டை அவுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் லூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுட் ரெஸ்ட்டுக்கு வரக்கூடிய 14 mm ரிங்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை தட்டினோம்னா வந்துடும். ஃபுட் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து கியர் லிவரில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் போல்டு லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் 8 டீராடு அல்லது 8 ரிங்ஸ் போட்டு எடுக்காது அவுத்துடலாம். இந்த போல்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ கியர் லிவரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. கிளட்சு கவரில் இருக்கக்கூடிய எல்லா போல்டும் அவுத்துட்டோம். புல்லட் பொறுத்த வரைக்கும் எல்லா போல்டுமே CCWன்னு சொல்லக்கூடிய ஆன்டி கிளாக் வைஸ் தான். அதனால் போல்டை எப்படி அவுக்குறோம்னா யோசிக்க வேணாம், எடுத்தாச்சு. கிளட்சு கேபிள் பார்த்தீங்கன்னா 12 mm ஸ்பேனர், 12 mm ஸ்பேனர் போட்டு லாக் நட்டை ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த போல்டை இந்த பக்கம் இருக்கக்கூடிய போல்டை ஃபுல்லாக ஏற்றிடுறோம். எடுப்பா பிடி, இது பிடி ஃபுல்லாக ஏற்றிட்டோம்னா உங்களுக்கு கிளட்சு கேபிள் நல்லா ஃப்ரீ கிடைக்கும். இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அழுத்துறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, கிட்ட காட்டுப்பா. பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த ஹெட் இதிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான். அப்படியே கேபிளை ரிமூவ் பண்ண வேண்டியதான். நட்டை இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். அவுட்டர் நட்டை வெளியில் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்லாட்டு கொடுக்கலனா கூட உங்களுக்கு அப்படியே கேபிளையே எடுத்துடலாம். ஒரு மாடலில் ஸ்லாட்டு கொடுக்குறாங்க, ஒரு மாடலில் ஸ்லாட்டு கொடுக்குறதில்ல. பார்த்தீங்கன்னா நட்டை எடுத்துடுறோம், ரப்பரை எடுத்துகிட்டு நட்டை எடுத்துடுறோம். கேபிள் வெளியில் வந்துடுச்சு. அடுத்தது அப்படியே இந்த கேஸை ஜென்டலாக இப்போ தட்டினோம் அப்படின்னா கேஸ் ரிமூவ் ஆகிடும். கேஸ் ரிமூவ் ஆகினோட்டு கீழே பார்த்தா ஆயில் வரும். அதனால் ஆயில் ட்ரே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம சைடு கொஞ்சம் இழுத்துக்கிறோம். ட்ரே காட்டுப்போம். இப்போ இந்த கேஸ் ஜென்டலாக தட்டினோம்னாலே வெளியில் வந்துடும். உட்டனில் சுற்றி இருந்தால் தேவலாம். ஏற்கனவே போட்டவங்க பேஸ்ட்டு போட்டுட்டாங்க போல். இந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் அதுக்கு போடவே கூடாது. யூஸ்வலாக க்ரீஸ் வச்சு மாட்டினாலே போகிறோம். இப்போ தான் அசையுது.
அதே போல் இந்த பக்கம் பார்த்தா டபுள் பின்னில் தான் இருக்கும். நல்ல பேஸ்ட்டை போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். பதட்டப்படாமல் கழட்டணும். ரொம்ப டென்ஷன் ஆனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, நிறையா பேஸ்ட் போட்டிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே பேக்கிங் வரும். உங்களுக்கு இந்த பேக்கிங் வரும். பேக்கிங்கே போடாமல் பேஸ்ட்டை போட்டு மாட்டியிருக்காங்க. ஒரு வேளை கிடைக்கலையா என்ன தெரில. கண்டிப்பாக அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளச்சு கவர் வெளியில் வந்துடுச்சு. நமக்கு கிளச்சில் வேலை இல்லை. நம்ம வந்து ஒன் வே பேரிங் மட்டும்தான் மாற்ற போகிறோம். இப்போ இந்த ஒன் வே பேரிங் மாற்றணும் அப்படின்னா கம்ப்ளீட் செட்டு வெளியில் எடுக்கணும். கம்ப்ளீட் செட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷனர் செயின் டென்ஷனர் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, கீழே கட்டுவோம். இதுதான் வந்து இந்த டிரைவ் செயினுக்கான டென்ஷனர். இங்கே இருக்கக்கூடிய இந்த அலைன்கி போல்டு 2 போல்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டென்ஷனர் அவுத்து எடுத்துடணும். 5ஆம் நம்பர் அலைன்கி வரும். டென்ஷனர் அவுத்து எடுத்துகிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் வெளில எடுத்துட்டோம், ப்ளஞ்சர் வெளில எடுத்துட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய 24 mm பாக்ஸ் போட்டு இந்த கிளச்சை அசம்பிளி செட்டாக எடுத்துடணும். அடுத்து 17 mm பாக்ஸ் போட்டு இந்த செட்டு வெளியில் எடுத்துடணும். இந்த ஒன் வே பேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் இங்கே தான் வருது. ஜூம் பண்ணிப்பா, இதில் தான் வரும். இப்போ அடுத்து நம்ம இதை தான் பிரிக்க போகிறோம், பார்க்கலாம். செயின் டென்ஷனர் அவுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் போல்டு லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தனியாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அவுக்க முடியாது. இதற்கான 2 5 mm அலைன்கி தான் நம்ம போட்டிருக்கோம். டூல்ஸ் ஸ்பெஷல் டூல்ஸாக இருந்தால் கூட, உங்கள்கிட்ட சாதா அலைன்கி இருந்தால் கூட நீங்கள் அவுத்துக்கலாம். செயின் பேடு இறங்குறது உங்களுக்கு தெரியுது. உள்ள பேடு சுத்தமாக லூஸ் ஆனாதான் கிளச் அசம்பிளி வெளியில் வரும். பார்த்தா தெரியுது, 2 போல்டு எடுத்துட்டோம், டென்ஷனர் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கிளச்சு செட்டு வெளியில் அப்படியே எடுக்க போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அவுத்துட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். கிளச்சை அவுக்கிறதுக்கு இதற்கு ஒரு ஹோல்டர் வேணும். இப்போ நம்ம கிளச்சு பிளேட்டெல்லாம் மாற்ற போகிறதில்ல, செட்டாக தான் எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்படும். அல்லது உங்கள்கிட்ட டார்க் ரிஞ்ச், இது போல் டார்க் ரிஞ்ச் இருந்தாலும் அவுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் எந்த விதமான ஸ்பெஷல் டூல்ஸுமே இல்லாமல் இந்த 2 ஸ்ப்ராக்கெட்டையும் லாக் பண்ணி அவுக்கிற ஒரு மெத்தட் காட்டியிருப்பேன். இப்போ நம்ம இம்பேக்ட் ரிஞ்ச் போட்டு இதை அவுக்க போகிறோம். நட்டு வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். 24 நம்பர் பாக்ஸு. அடுத்தது 17 போட்டு இதை அவுத்தணும். டார்க் ரிஞ்ச் இருந்தால் நமக்கு இதெல்லாம் ஒரு வசதி. அவுத்து எடுத்தாச்சு. இப்போ அப்படியே இது பார்த்தீங்கன்னா செட்டாகவே வந்துடும். டோட்டல் செட்டு அப்படியே வரும். அதில் கிளச்சு செட்டு எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு. உள்ளே இருக்கக்கூடிய வாஷர்லாம் முக்கியம். இதில் ஒரு வாஷர் இருக்கும், கவனிக்காமல் நம்ம மறந்துட்டு திரும்ப அப்படியே போட்டு மாட்டிடக்கூடாது. கிளச்சு செட்டு வெளியில் எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹப் இந்த டைப்பில் இருக்கும். இதற்கு பின்னாடி பார்த்தா இந்த சைஸுக்கு ஒரு பெரிய ஷிம் வாஷர் வரும். அப்படியே செட்டாக தான் எடுக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ கிளச்லாம் வெளியில் வந்துடுச்சு. இங்கே பார்த்தா இங்கே ஒரு வாஷர் வரும். இந்த ஒன் வே பேரிங், ஒன் வே கிளச்சு, இதற்கு பின்னாடி இந்த கியருக்கு பின்னாடி ஒரு வாஷர் வரும். இந்த வாஷருடைய எந்த பொசிஷனை நம்ம கவனிச்சுக்கணும். வாஷர் ஓடின ஸ்டெப்பு ஒரு பக்கம் தெரியும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்டெப்பு வர்றது வெளியில் வர மாதிரி, கியர் சைடு வர மாதிரி வச்சு மாட்டணும். நம்ம இதை பிரிக்கிறோம் தனித்தனியாக. இதில் வரக்கூடியது தான் இப்போ இந்த ஒன்னேன்னு சொல்லக்கூடிய பேரிங். யூஸ்வலாக அது ஈஸியாக வரும். ஸ்டக் ஆகி போயிருக்கிறதுனால பால்ஸ் எல்லாம் கொட்டுறது தெரியுது உங்களுக்கு. இதுதான் அந்த ஒன் வே பேரிங், ஒன் வேக்கான பேரிங் இதுதான். இதை தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
பிராண்ட் பார்த்தீங்கன்னா வெராக். நமக்கு வந்து 700 rupees வருது. டோட்டலாக இப்போ நீங்கள் வந்து ஒன் வே கிளச் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த யூனிட்டு இந்த கியர் செட்டோடு தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கியர் செட்டோடு தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேரிங் மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எப்படி அவுத்தமோ அதே மாதிரி வச்சு டைட் ஃபிட்டாக செட் பண்ண வேண்டியதான். பேரிங்கை பிரிச்சுட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒன் வே பேரிங் பழைய பேரிங் இதுலேருந்து எடுத்தாச்சு, கொட்டி போச்சுட்டு எல்லாமே. இந்த ஒன் வே பேரிங் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட்டில் இந்த பேரிங் உட்காரக்கூடிய இடத்துல ஏதாவது அடிபட்டிருக்காங்கிறத பார்க்கணும். அதே போல் இங்கே இன்டர்மீடியேட் கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே தூக்கி கட்டுப்பா, இந்த கியர் இதில் ஏதாவது வந்து டீத் அடிபட்டிருக்காங்கிறத செக் பண்ணணும். நம்ம செக் பண்ண வரைக்கும் இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன் வே கியரை உட்கார வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வே கியரில் ஒரு சைடு கொஞ்சம் ஓடி அவுட்டர் டயாக் பெருசாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து உள்ளடங்கின மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வைக்கிற டைரெக்ஷனில் அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் லெட்டர்லாம் இருக்கக்கூடிய பாட்டம் இப்படி கீழ்ப்பக்கமாக போட்டுடுறோம். அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கியர். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டைரெக்ஷனில் சுற்றும், இந்த டைரெக்ஷனில் சுத்த முடியாது. இதுதான் இந்த ஒன் வே மெக்கானிசம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே செட் பண்ண போகிறோம். சொன்னபடியே வாஷரை மறந்தேன். உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் கியரும் ஒன் வேல இருக்கக்கூடிய கியரும் கரெக்டாக ஒன்றோட ஒன்று பல்லு செட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு மட்டமாக உட்காந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வரலாம் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக கேப் இருக்குங்கிறது. இப்போ இந்த கேப்பை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஞ்ச் போயிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இதில் உட்காந்துரும். இதுக்கு போட வேண்டிய ஷிம் வாஷர் கொடுத்துட்றோம். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்கார வைக்கணும், ஏன்னா நம்ம செட்டாக அவுத்துட்டதுனால உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டப்படும். ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு வீலை லைட்டாக ஷேக் பண்ணுறோம். உட்காந்துடுச்சு, அவ்வளோதான். ஒரு கிளச்சு செட் பண்ணக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். இப்போ 2 போல்ட்டையும் போட போகிறோம். மறக்காமல் வாஷர் போட்டாச்சு. கரெக்டாக சீட்டிங் ஆகுதா பாருங்கள். அதே போல் மேக்னெட்டில் வரக்கூடிய, அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய போல்டுக்கும் வாஷர் வரும். வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனரில் பாட்டத்தில் இருக்க போல்ட்டை எடுத்துடுறோம். ஸ்ப்ரிங் வருது. இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டென்ஷனர் அப்படியே உள்ளே போயிடும், பார்த்தா தெரியுது. ஃபுல்லாக இறக்கிட்டோம். இப்போ அப்படியே டென்ஷனரை மாட்டிட்டு பாட்டத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டுக்க போகிறோம். டென்ஷனரை டைட் பண்ணிட்டோம். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த செயின் அட்ஜஸ்ட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான், ஏறிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஏறிடுச்சு. பேடு லாக் ஆகிடுச்சு.
லாக் பண்ணிட்டோம். இதை அப்படியே தூக்கி மேலே இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் இதற்கான பேக்கிங் போட்டு, பேக்கிங்க்கு பேஸ்ட்டு போட தேவையில்லை. பேஸ்ட்டு எப்போ போடணுங்கிற நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அவிழ்த்து எடுக்கும்போது இந்த மாதிரி கேஸில் ஏதாவது ஒரு இடத்துல காயம் இருந்தாலோ, நம்ம வந்து தெரியாமல் ஒரு ஸ்பேனர் வச்சோ அல்லது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சோ ஏதோ தட்டிட்டோம், அது மாதிரி தட்டிட்டோம், வேகமாக தட்டிட்டோம் அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் ஆகும். இந்த கவர் பொறுத்த வரைக்கும், இந்த கேஸ் என்ஜின் கேஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து எந்த விதமான மார்க்கும் இல்லை. அப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் வச்சு லாக் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் போட்டு லாக் பண்ணுறதை பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம நைஃப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். பேக்கிங் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியுது. பேக்கிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஆயில் மட்டும் தான் வச்சுருக்கோம். கரெக்டாக ஹோல்ஸ் உட்கார வச்சு லாக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டபுள் பின்னு சொல்லக்கூடிய சென்டர் பின் கிட்ட கட்டுப்பா, இங்கே ஒன்று வரும், அதே மாதிரி இந்த கார்னரில் வரும். இரண்டும் இருக்கா பார்த்துக்கணும். இது இல்லைன்னா கிளச்சு கேஸ் வந்து டீலோகேட் ஆகி போயிடும். கேஸ் ஈஸியாக உட்கார்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புஷ்ராடு பேரிங் ரெண்டையும் வந்து செட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே பேக்கிங் போட்டது தெரியும் உங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொசிஷனில் வச்சுக்கணும் கேமை. கேம் இப்படி வந்துன்னா உட்காராது. கேமை வந்து இந்த பொசிஷனில் உள் சைடு இழுத்த மாதிரி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், உட்காந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக உள்ள பேக்கிங் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு இந்த 11 போல்ட்டையும் போட்டு கியர் லிவர் மாற்றி ஃபுட்ரெஸ்ட் மாற்றினோம்னா வேலை ஓவர். கிளச்சு கேபிள் எடுத்து கட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சொல்ல விட்டுட்டோம். இந்த பேக்கிங் மிக முக்கியமாக, இந்த பேக்கிங் வந்து ப்ராப்பராக படியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நூல் கேப் விட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு நூல் கேப் விட்டு எல்லா போல்ட்டையும் செட் பண்ணியிருக்கோம். அந்த போல்டு ஹோல்ஸ் வந்து பேக்கிங்கில் இருக்க ஹோல்ஸில் எல்லா போல்ட்டும் போகிற மாதிரி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சதுக்கப்புறமாக எல்லா போல்ட்டையும் ஒவ்வொரு மரம் ஏற்றிருக்கோம். ஏற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா கேஸை தட்டிட்டோம். அவ்வளோதான், இப்போ எல்லா போல்ட்டும் லாக் ஆகிருக்கு. அப்படியே கிளாக் வைஸில் டைட் பண்ண வேண்டியதான் எல்லா போல்ட்டையுமே. ஆப்போசிட் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கிறோம். இது கூட பவர் டூல் போடலாம். ஆனால் பவர் டூலோட டார்க் அதிகம், சில நேரத்தில் த்ரெட்டு போயிடும். அதனால் முடிந்த அளவு இந்த கேஸு செட்டிங் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் மேனுவலாக பண்ணுறது நல்லது. பதினோரு போல்ட்டும் லாக் ஆகிடுச்சு. ஹெச் கவருக்கான ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஒரு மீடியம் டைட் தான். போல்டெல்லாம் M6 போல்டு. அளவுக்கு அதிகமாக டைட் பண்ணோம்னா போல்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட்ரெஸ்ட் உட்கார வச்சாச்சு. கிளச்சு வயர் லாக் பண்ண போகிறோம். கிளச்சை அவுத்தது போலவே பார்த்தீங்கன்னா வயரை உள்ளே போட்டுடுறோம். அதற்கான நட்டு போடுறோம். பெரும்பாலும் இதில் வரக்கூடிய ரப்பர் நான் திரும்ப போடுறதில்ல. 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த ரப்பரை மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு டயம் ஆகும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மழை டயத்துலையும் இந்த ரப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய தண்ணியை பம்ப் பண்ணி உள்ளே போயிடும். ஆனால் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி உள்ளே போகாதுமாங்க. தண்ணியை பம்ப் பண்ணி உள்ளே அனுப்பக்கூடியதே இதுதான். அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரப்பரை எடுத்துடுறது. கேபிள் மாட்டிட்டோம். கரெக்டான ப்ளே, பழையபடி எந்த அளவு கிளச் இருந்துச்சோ அதே அளவு லாக் பண்ணிவிட்டு மேலே கிளச்சை பிடிச்சி பார்த்துக்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிளச்சு ப்ளே எவ்வளோ இருக்கணும்னு. ஒரு 3 mmலேருந்து 4 mm வரைக்கும் இந்த லிவர் ப்ளே இருந்துச்சுன்னா ஓகே. கரெக்டாக செட் பண்ணியாச்சு. லாக் நட்டை லாக் பண்ணுறோம். 12 mm ஸ்பேனர் வரும் அதுக்கு. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளே கொடுத்துக்கலாம்.
ஒரு கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காட்டி நம்ம அவுத்த இந்த 2 என்ஜின் ஆயில் போல்டு 2 ஆயில் போல்டு போட்டுட்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2.5லிருந்து 2.25 லிட்டர் ஆயில் ஊற்றணும். ஃபில்டர் இப்போ நம்ம மாற்றலை, ஃபில்டர் இது உள்ள வரும், நம்ம ஃபில்டர் மாற்றலை. அதனால் குறைந்தபட்சம் 2.25 அல்லது 2 400 ml 2 லிட்டர் 400 ml வரைக்கும் ஆயில் இருக்கணும். ஆயில் ஊற்றுறதுக்கான பேசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஊற்றிட்டு இதில் ஆயில் ஊற்றணும். இப்போ ஆயில் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதை பார்க்கலாம். என்ஜின் ஆயிலாம் ஊற்றியாச்சு. சாவி ஆன் பண்ணுறோம். சாவிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ஜின் கில் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறோம். ஜெண்டில் ஆக்சிலரேட்டர்லாம் கொடுக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். கிளச்சை பிடிக்கிறோம், ஏன்னா கிளச்சு கியரில் இருக்கு போல். ஒரு இப்படி தான் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சும்மா ஆக்சிலரேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது திரும்பவும் உள்ளே மாற்றினா கியர் செட் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். வண்டி ஓடுதான்னு ஒரு டவுட் வந்துடும். நியூட்ரல் பண்ணியாச்சா? இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ டீட்டெயிலாலாம் யாருமே கைப்பிடித்து சொல்லிக் கொடுக்குறது போல் வீடியோ போடல. உங்களுக்கு பிடித்த அந்த விஷயம் 4 நண்பர்களுக்கு பயன்படணும் யோசிச்சிங்க அப்படின்னா, விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், கவனமாக பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பாய்.